காமாக இருங்க, ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையும். காம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற காம் இல்லை, இது டோட்டலி டிஃப்ரெண்ட். கனெக்ட் வித் அதர்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே வந்து நம்ம தனியாக வாழ ஆரம்பிக்கிறதாங்க. மற்றவங்களோட பழகும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே குறையுங்க. அடுத்து ஆக்டிவ் மூமெண்ட். இன்றைக்கி நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது உண்மையிலே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஸோ அதுக்கான நேரத்தை எக்ஸசைஸ் ஆர் யோகா, மெடிடேஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையும். லாஃப் அண்ட் லெட் கோ. கவலையை மறந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்பு அப்படின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லணும். ஆஃபீஸில் டென்ஷன், வீட்டில் டென்ஷன், எங்கேயும் டென்ஷன், எப்போதும் டென்ஷன். சிரிப்பு அப்படின்றத ஒரு மனுஷன் மறந்துட்டாங்க. சிரிங்க, கண்டிப்பாக உங்களுடைய கவலை குறையும். இந்த லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். மற்றவங்களுக்காகவே ஓடிட்டுருக்கோம்ல, நமக்கான டைம் வேணும்ல. கொஞ்சம் லைஃப்பை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ இதை பற்றி, இந்த காமை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.